பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையுமே இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு புதியதாக நெக்ஸ்ட் சாப்டர் த ஹியூமன் சைக்கிள் சாப்டர் 9 சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர், அதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். சிவிலைசேஷன் அண்ட் பார்பரிசம், அதுதான் முந்தைய சாப்டர். அதில் என்ன பகவான் இறுதியாக என்ன முடித்திருந்தார் என்றால், இந்த சிவிலைசேஷன் மனம் சார்ந்த இன்டலெக்சுவலாக மைண்டுக்கு மாறும்பொழுது, உடல் பிராணமயம் அதிலிருந்து ஃபோக்கஸ் மைண்டுக்கு மாறும்பொழுது அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மேலோங்குகின்றன. அதில் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல், முக்கியமான திருப்பங்கள்லாம் ஏற்பட்டன. அதில் என்ன விளைவு ஏற்பட்டது என்றால், அந்த எல்லாமே பகுத்து ஆராயும் அந்த குணம் மனிதனுக்கு வந்தது. பொருள், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லாம் நல்லா வந்தது. இதெல்லாம் ஊக்குவிக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மனிதன் ரொம்ப ஹி பிகேம் வெரி மெட்டீரியலிஸ்டிக் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். எல்லாமே கமர்ஷியலிசம் ஆயிடுச்சு. அதுவும் பகவான் கமர்ஷியல் பார்பரிசம் அப்படிங்கிறார், எக்கனாமிக் பார்பரிசம் அப்படிங்கிறார். எல்லாமே அங்கே வசதிகளுக்கு தான் முக்கியத்துவம். அங்கே அந்த நுண் விஷயங்களுக்கு, கலைகள், இலக்கியம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அங்கே முக்கியத்துவம் தரப்படவில்லை. எல்லாமே பொருளாதார முன்னேற்றம் அதன் அடிப்படையில் தான் கையாளப்பட்டன. அதில் யாருக்கெல்லாம் அதிகம் பணம் இருக்கின்றதோ, வெல்த் இருக்கின்றதோ, செல்வம் இருக்கின்றதோ, அவங்க தான் அந்த கமர்ஷியல் ஏஜில் அவங்க தான் ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சர்வ வல்லமை வாய்ந்த மனிதர்களாக காணப்பட்டனர். இங்கே எல்லாமே வசதிகள், வாய்ப்புகள், வசதிகளுக்காகவே அப்படி தான், அவ்வாறு தான் வாழ்வு மாறியது. இந்த சோல் ஆஃப் மேன் இந்த கமர்ஷியல் ஏஜில் பகவான் பார்பரஸ் கமர்ஷியல் ஏஜ் அப்படிங்கிறார். அதில் என்ன நடைபெற்றது என்றால், மனிதனுடைய ஆன்மன் இதே நிலையில தங்கிவிட விரும்புவது இல்லை. இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். பட் அதே நிலையில மனிதனுடைய ஆன்மன் தங்கிவிட எந்நாளும் சம்மதிக்காது. இதையும் கடந்து செல்ல வேண்டும். இது ஒரு இடைப்பட்ட நிலைதான். இதில் மனிதனுடைய ஆன்மன் நிலையாக தங்கிவிட ஒரு நாளும் சம்மதிக்காது என்கின்ற ஒரு கருத்தை பகவான் தெரிவித்திருந்தார். அவ்வாறு இல்லை அப்படின்னா, அது மாதிரி அதை கடந்து போகலை அப்படின்னா, வாழ்வு என்னாவும் வெறும் பொருளாதாரம், கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ், அதிலே முக்கியத்துவம் அதுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் வழங்கி வாழ்வு ஒரு தேங்கியுள்ள நிலைக்கு தள்ளப்படும். அது மாத்திரமல்ல,
வாழ்வு வந்து எந்த நிலையில் அந்த நிலையில் இருந்தாலும் அதற்கு அடுத்த நிலைக்கு செல்லாவிட்டால் எந்த நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலையில் இருந்தே விழுந்துவிடும். அதனுடைய அந்த நிலையில் அதனுடைய சொந்த கனத்தினாலேயே வீழ்ந்துவிடும் என்கின்ற ஒரு கருத்தை பகவான் தெரிவித்திருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். எப்படி வந்து அந்த பார்பரஸ் ஏஜில் உடலுக்கு வலிமை, அப்புறம் உணர்ச்சிகள், அப்புறம் மைண்ட் இன்டலெக்ட், சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், அதன் மூலமாக ஏற்பட்ட பொருளாதார முன்னேற்றம், அப்புறம் எல்லாமே வந்து கமர்ஷியல் மோட்டிவில் தான் எல்லாமே கையாளப்பட்டது. யாரெல்லாம் செல்வம் மிக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் முக்கியமானவர்களாக கருதப்பட்டனர். வாழ்வினுடைய நுண் விஷயங்கள்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டன. ஆனால் இது ஒரு இடைப்பட்ட காலம். மனிதனுடைய ஆன்மன் இந்த நிலையிலேயே தங்கிவிட மனித சமுதாயத்தை அது அனுமதிக்காது என்கின்ற ஒரு கருத்துடன் போன சாப்டர் வந்து பகவான் போன சாப்டரை முடித்திருந்தார். ஸோ இந்த சாப்டரில் பகவான் எப்படி இந்த சிவிலைசேஷனும் கல்ச்சரும் எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போக போகுது, இதே ஸ்டேஜில் இருக்குமா? ஏன்னா மனிதனுடைய அந்த முன்னேற்றம் எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குது. அதாவது பார்பரிக் ஏஜில் வெறும் உடல் சார்ந்த விஷயங்கள், அதுக்கு அடுத்த இதில் வந்து உணர்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் மைண்டு ப்ரிடாமினேட் ஆகுது. மைண்ட் என்ன செய்கின்றது? தன்னையும் ஆள்கின்றது மற்றும் மனிதனுடைய மற்ற அமைப்புகள், உடல், பிராணமயம், அதனையும் ஆள்கின்றது. ஆனால் பகவான் என்ன கோருகின்றார்? இதிலேயே தங்கிவிடாது. மனம் வந்து தன்னை கடந்து செல்லும். அதுதான் இறுதி நிலை. இந்த நிலையை நோக்கித்தான் மனிதகுலத்தினுடைய பரிணாம வளர்ச்சி இந்த நிலையை நோக்கித்தான் செல்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது மனம் வந்து தன்னை விஞ்சி கடந்து செல்லும். அதுதான் பகவான் கூறக்கூடிய கருத்து. இப்போ பேராகிராஃப் 1 அதற்குள்ளே செல்லலாம். The Human Cycle, Chapter 9, Civilization and Culture, Paragraph 1. Nature starts from matter, develops out of it its hidden life, releases out of involution in life all the crude material of mind, and when she is ready, turns mind upon itself and upon life and matter in a great mental effort to understand all three in their phenomena, their obvious action, their secret laws, their normal and abnormal possibilities and powers, so that they may be turned to the richest account, used in the best and most harmonious way, elevated to their highest as well as extended to their widest potential aims by the action of that faculty, which man alone of terrestrial creatures clearly possesses, the intelligent will. It is only in this fourth stage of her progress that she arrives at humanity. The atoms and the elements organize brute matter. The plant develops the living being. The animal prepares and brings to a certain kind of mechanical organization the crude material of mind,
But the last work of all, the knowledge and control of all these things, and self knowledge and self control that has been reserved for man, nature's mental being, that he may better do the work she has given him. She compels him to repeat physically and to some extent mentally stages of her animal evolution, and even when he is in possession of his mental being, she induces him continually to dwell with an interest and even a kind of absorption upon matter and life and his own body and vital existence. This is necessary to the largeness of her purpose in him. Thank you, sir. Thank you. Thank you. Can I read that? Yes, please. Salient points. Nature develops out of matter hidden life. Out of life, the crude material of mind. Turns mind upon itself and life and matter to understand all the three phenomena and to use them in the best and most harmonious way. They are elevated to their highest as well as extended to their widest potential aims by the faculty of the man, the intelligent will. The fourth stage of knowledge and control of matter, life, and mind, and self knowledge and self control has been reserved for man. To do this work better, nature compels man to repeat physically and mentally stages of animal evolution and induces him to continually dwell with an interest and an absorption upon matter and life and his own body and vital existence. Thank you, sir. Thank you. இந்த இயற்கை எப்படி அனைத்தையுமே தயார் செய்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த மேட்டர்லேருந்து லைஃப் வருது. லைஃப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த rudimentary stages of mind அப்படிங்கிறது வருது. crude material of mind. அப்புறம் மைண்டு டெவலப் ஆகுது. தாவர இனங்கள் மேட்டர்லேருந்து லைஃப் வருது. ஒரு செல் உயிர் வாழ் இனங்கள் வருகின்றன. அப்புறம் தாவர இனங்கள்லேருந்து அனிமல் வருது. இந்த அனிமலில் ஹையர் அனிமல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹையர் அனிமல்ஸுக்கு வந்து மைண்டு டெவலப் ஆகிருக்காது, அவ்வளோதான். ஆனால் அந்த மைண்ட் அப்படிங்கிற ஒரு அம்சத்தினுடைய குரூடு மெட்டீரியல் அங்கே இதில் இருக்கும், அனிமல்ஸ் கிட்ட இருக்கும். மனிதன் அப்படின்னு வந்த பிறகு தான் மைண்ட் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கு. மனிதன் என்ன செய்கிறான், மைண்டு நல்லா டெவலப் ஆனோன்னா மனிதன்கிட்ட என்ன விசேஷம் அப்படின்னா, மனிதன் வந்து தன்னுடைய மனதின் செயல்பாடையே பார்க்க முடியும். இப்போ நான் சிந்திக்கின்றேன் அப்படின்னா என்னுடைய சிந்தனையை நான் பார்க்க முடியும். விலங்குகள் அது மாதிரி கிடையாது. விலங்குகள் வந்து தன்னைத்தானே உற்று நோக்கும் அந்த ஒரு திறன் அதற்கு கிடையாது. மனிதனுக்கு தான் வந்து தன்னுடைய செயலே தானே உற்று நோக்கும் திறன் வந்து மனிதனுக்குத்தான் வழங்கப்பட்டுள்ளது. அதனால தான் வந்து மனிதனுக்கு வந்து இந்த கவலைப்படும் குணம் இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். விலங்குகளுக்கு வந்து கவலைப்படுவது இல்லை. மனிதனுக்கே இருக்கக்கூடிய இந்த ஆங்ஸைட்டி, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுதல் எல்லாமே என்ன அப்படின்னா தன்னைத்தானே உற்று நோக்கும் அந்த குணம்.
மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது எதுக்குன்னா அது மூலமா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் அந்த அந்த ஃபேக்கல்ட்டி, அந்த திறன் வழங்கப்பட்டுள்ளது. ஆனா மனிதனுக்கு வந்து அது நெகட்டிவா ஒர்க் அவுட் ஆகுது. பாசிட்டிவாவும் ஒர்க் அவுட் ஆகும், நெகட்டிவாவும் ஒர்க் அவுட் ஆகும். தன்னைத்தானே பார்த்துக் கொள்வது, கவலை, தன்னை குறித்து கவலைப்படுவது, இப்படிலாம் ஒரு நெகட்டிவாகவும் அது ஒர்க் ஆகும், பாசிட்டிவாகவும் ஒர்க் ஆகும். அதனால மனிதனுக்கு மனம் அப்படின்னு வந்தப்புறம் இந்த மனம் என்ன செய்கின்றது? தன்னையே பார்க்கின்றது, தன் மீதே தன் கவனத்தை செலுத்துகின்றது. அப்புறம் தான் சார்ந்திருக்கும் வாழ்வு, அதன் மீது கவனத்தை, இப்போ மைண்டு, நம்ம லைஃப் அப்சர்வ் பண்ணுறோமா இல்லையா? நம்ம லைஃப் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மைண்ட் அப்சர்வ் பண்ணுது. அப்புறம் மேட்டர் நம்மளுடைய உடல், நம்ம உடல், நம் கையாளும் பொருட்கள் எல்லாமே மெட்டீரியல் எல்லாம், அது மேலேயும் நம்ம மைண்ட் வந்து வேலை செய்யுது. ஸோ மைண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே இருக்குது அப்படி பார்த்தோன்னா, அதன் மேலேயே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. வாழ்வின் மீது, வாழ்வினுடைய சக்தியின் மீது அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இன்டர்ஃபியர் பண்ணுது. மேட்டர் மேலேயும் சடப்பொருள்னா அந்த உடல் மற்ற சடப்பொருட்கள் அனைத்திலுமே மனிதனுடைய ஆதிக்கத்தை நம்ம பார்க்குறோம். இதனுடைய வேலைப்பாடுகள் அனைத்தையும், செயல்பாடுகள் அனைத்தையும் அது நன்றாக புரிந்து கொள்கின்றது. எந்த விதிகளின் படி இதெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத மனம் நல்லா அறிந்து வைத்திருக்கின்றது. எந்த விதிகளின்படி என்னுடைய வாழ்வு செயல்படுது, என்னுடைய பிராணமயம், என்னுடைய உடல் எப்படி, அதனுடைய விதிகள் எல்லாமே என்னுடைய மனதுக்கு தெரியும். அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, வழக்கத்திற்கு மாறான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, என்னென்ன சக்திகள் இருக்கு, எல்லாம் மனதிற்கு தெரியும். இதெல்லாம் எது செய்து? இயற்கை செய்கின்றது. இயற்கை தான் இது மாதிரி முதல்ல மேட்டர்லேருந்து லைஃப்லேருந்து மைண்ட், அப்புறம் மைண்ட் வந்து இதுக்கு மூணு மேலேயும் அதனுடைய ஒரு செல்வாக்கு. இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா, எதனுடைய இயக்கமாக காணப்படுகின்றது? நேச்சர். ஆனால் அது பகவான் வந்து என்ன கூறுகின்றார்? எல்லா இடத்துலையும் அது வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ், எவல்யூஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதுதான் இப்படி படிப்படியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? அப்படின்னா, இது மூணையும் ஒன்று சேர்த்து அதுலேருந்து ஒரு சிறந்த விளைவை ஏற்படுத்தணும். மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட், இது மூணையும் ஒன்று சேர்த்து அதுலேருந்து ஒரு சிறந்த, ஒரு மிகவும் ஒருங்கிணைந்து ஒத்திசையுடன் செயல்படக்கூடிய ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தணும், அமைப்பை உருவாக்கணும் தான் மனம் வந்து இந்த அளவுக்கு இயற்கையால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். அப்புறம் எதன் மூலமாக இதெல்லாம் சாத்தியம்? மைண்டு டெவலப் ஆகின்றது, மைண்ட் வந்து மற்ற அமைப்புகளின் மீது ஆதிக்கத்தை செலுத்துகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லா வித ஒன்று இருக்கக்கூடிய சக்தியையும் மனம்தான் வந்து வெளியில கொண்டு வருது. மேட்டர்ல இருக்கிற சக்தியையும் மனம் தானே வெளியே கொண்டு வருது. ஒரு சின்ன ஒரு அட்டாமிக் பவர்லேருந்து அல்லது எவ்வளோ விஷயத்தை நம்ம உருவாக்குறோம். எல்லா பொருட்களினுடைய சக்தியையும் மனம்தான் வெளியே கொண்டு வருகின்றது. நம்முடைய பிராணமயத்தினுடைய சக்தியும் மனம்தான் வெளியில கொண்டு வருகின்றது. ஒரு அமைப்பு மனிதனிடம் காணப்படுகின்றது, அதன் மூலமாக இவை அனைத்தும் நடைபெறுகின்றன அப்படின்னா, அது அது வந்து இந்த புவியில் மற்ற எந்த அமைப்பிற்கும் எந்த ஜீவன்களுக்கும் இல்லாத ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு மனிதனிடம் காணப்படுகின்றது. அது என்னவென்றால், அதுதான் தி இன்டெலிஜென்ட் வில் அப்படிங்கிறார். சங்கல்பம். வில்னா சங்கல்பம், ஒன்றை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்பம், மனத்திட்பம். அந்த திட்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறார்? மனிதன் கிட்ட இன்டெலிஜென்ட்டா இருக்கு அப்படிங்கிறார். அது வந்து முட்டாள்தனமா இல்லை, இன்டெலிஜென்ட் வில். இது எல்லாத்தையும் இயற்கை வந்து படிப்படியாக மனிதன் கிட்ட கொண்டு வருது. மனிதகுலம் வந்து எந்த
நிலையில வந்து முழுவதுமாக இயற்கையினுடைய இந்த இயக்கத்தில் மனிதகுலம் முழுவதுமாக வெளி வெளிப்பட்டு காணப்படுகின்றது என்றால் இந்த 4th ஸ்டேஜ், இந்த இன்டெலிஜென்ட் வில் அப்படிங்கிற செயல்படுது இல்லையா? முதல்ல மேட்டர், அப்புறம் லைஃப், அப்புறம் மைண்ட், அப்புறம் மைண்டனுடைய இன்டெலிஜென்ட் வில். அந்த நிலையில தான் வந்து மனிதகுலத்தினுடைய முழுமையான அந்த வளர்ச்சி என்பது காணப்படுகின்றது. இப்போ மெட்டீரியல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எல்லாமே வந்து ஒரு 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 மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் அந்த எலிமெண்ட்ஸ் தான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுது. ப்ரூட் மேட்டர்னு சொல்கிறோம். பார்க்கறதுக்கு வந்து அதுக்கு ஒன்றுமே இன்டெலிஜென்ஸ் இல்லாத மாதிரி காணப்படுகின்றது. அது அவைகளுக்குள்ள ஒரு அட்டாமிக் ஆக்டிவிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தாவர இனங்களில் தான் அந்த வாழும் அமைப்பு என்பது காணப்படுகின்றது. உயிர் அப்படிங்கிற சக்தி வந்து தாவர இனங்கள்லேருந்து ஆரம்பிச்சிருது. அனிமல் லெவலில் பார்க்குறோம் ஒரு க்ரூட் மெட்டீரியல் மைண்ட், ஒரு க்ரூட் மெட்டீரியல் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறாரு. மைண்டினுடைய க்ரூட் ஸ்டேஜ், ஒரு ஆரம்ப நிலை, துவக்க நிலையும் அனிமல்ஸ் கிட்டேயே ஆரம்பிக்குது அப்படிங்கிறார். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு? ஒரு மெக்கானிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறார். மனிதர்கிட்ட தான் நன்றாக அமைந்துள்ளது, விலங்குகள்கிட்ட ஒரு க்ரூட் ஷேப்ல அங்க இருக்கு அப்படிங்கிறார். ஆனா இறுதியாக வந்து இவை அனைத்தையும் குறித்த அறிவு, இவை அனைத்தையும் குறித்த, இவை அனைத்திலும் மீதான ஒரு ஆளுமை, அதே போல தன் மீது ஒரு தன்னை குறித்த ஒரு சுய அறிவு, தன் மீது ஆளுமை, இதெல்லாம் வந்து மனிதனுக்குத்தான் சாத்தியம். மனிதன் என்கின்ற மனோமய புருஷனுக்கு தான் இயற்கை இந்த திறனை வழங்கியுள்ளது. எல்லாத்தையும் மேலேயும் கண்ட்ரோலு, தன் மீதும் ஒரு தன்னை குறித்த அறிவு, சுய அறிவு, தன் மீது ஒரு ஆளுமை, இதெல்லாம் வந்து மனிதனுக்குத்தான் இயற்கை வழங்கி உள்ளது அப்படிங்கிறார். ஆனா நம்ம எப்பொழுதுமே அந்த மாதிரி அந்த ஹையர் இதுல இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம வந்து அந்த இன்டெலிஜென்ட் வில், ஒரு மனோமய உச்சகட்ட மனோநிலையில மனோமய ஒரு மென்டல் பீயிங்கா மனிதன் செயல்படுகின்றனா என்றால் இல்லை. நம்ம அப்பப்போ அனிமல் நேச்சரும் நம்மக்கிட்ட இருக்கு பார்க்குறோம். அப்பப்போ நம்மக்கிட்ட அந்த மெட்டீரியல் நேச்சரும் இருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய தாமசம் மற்ற குணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட தலை தூக்கிறத பார்க்குறோம். நம்ம எல்லாமே வந்து எல்லா லெவல்லையும் நம்ம அப்பப்போ என்கேஜ் பண்ணிக்கிறோம். நம்ம எப்பொழுதுமே வந்து பியோர் மென்டல் பீயிங்கா எப்பொழுதுமே நம்ம ஃபங்க்ஷன் பண்றது இல்லை இல்லையா? எவ்வளோ சமயத்தில் நம்ம அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுறோம், எவ்வளோ சமயத்தில் நம்ம வந்து ஒரு சடப்பொருள் மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். இது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணணும்? நம்ம தான் மைண்டு வந்தாச்சே, அதே நிலையில் இருக்கலாமே, ஏன் இப்படி இருக்கிறோன்னா அதுக்கும் வந்து இயற்கை வந்து பகவான் என்ன கோருகின்றார்? இயற்கை வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் மனிதனை அவ்வாறு செயல்பட செய்கின்றது அப்படிங்கிறார். எதுக்காக அப்படின்னா, இறுதியாக மனிதன் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, தன்னுடைய மனதின் மூலமாக தன்னையும் மற்ற அமைப்புகளையும் சிறப்பாக ஆளுமை செய்ய வேண்டும் என்பதுதான் இறுதியான நோக்கம். அது மாத்திரமல்ல, தன்னையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் இயற்கையினுடைய நோக்கம். இதை சரியான முறையில் மனிதன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சில சமயம் வந்து இந்த பழைய நிலைக்கே அது மீண்டும் மீண்டும் மனிதனை திரும்ப செல்லுமாறு கட்டாயப்படுத்துகின்றது. பழைய நிலைக்கே. எதுக்காக என்ன? அப்பதான் வந்து ஒரு வேலையை திருப்பி செய்வதன் மூலமாகத்தான் நாம் அதை சிறப்பாக செஞ்சு அடுத்த நிலைக்கு போறோம் இல்லையா? அது மாதிரிதான் இயற்கை செய்து அப்படிங்கிறார். பகவானுடைய இந்த கருத்து வந்து நமக்கு புதிதாக இருக்கின்றது. தட் he may better do the work she has given him. ஷீனா அங்க நேச்சரை பத்தி சொல்றார் பகவான். That he may better do the work she has given him.
She compels him to repeat physically and to some extent mentally stages of her animal evolution. இல்லையா? அதுதானே சில சமயம் ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மைண்ட் மென்டலாக இருக்கும், நம்ம அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். அதுதான் பகவான் சொல்கிறார். he may better do the work she has given him. She compels him to repeat physically and to some extent mentally stages of her animal evolution. And even when he is in possession of his mental being, she induces him continually to dwell with an interest and even a kind of absorption upon matter and life. இப்போ நம்ம மைண்டில் லெவல் வந்துட்டோம் அப்படிங்கிறதால நம்ம வந்து உடல் சார்ந்த விஷயங்கள், உடலினுடைய தேவைகள், அப்புறமா நம்ம சார்ந்திருக்கக்கூடிய மெட்டீரியல் நீட்ஸ், இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதில்லை. மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ் நம்மளால் வந்து மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ், பொருள் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய ஈடுபாடு, நம்மளுடைய உடலில் நம்மளுடைய ஈடுபாடு, அதுலேருந்து நம்ம வந்து டிஸ்என்கேஜ் விடுவித்து கொள்ள முடியுதா என்றால் இல்லை. நம்மளுடைய பிராணமயத்தினுடைய கோரிக்கைகள் விஷயங்கள்லேருந்து நம்மளால் விடுவித்து கொள்ள முடிகின்றதா என்றால் இல்லை. நம்ம மைண்ட் லெவலுக்கு வந்தாலும் கூட அந்த இயற்கை இயற்கை தான் அது மாதிரி செய்ய சொல்லுது அப்படிங்கிறாங்க பகவான். என்ன சொல்றார் பகவான்? even when he is in possession of his mental being, she in nature induces him continually to dwell with an interest, ஆர்வத்துடன் and even a kind of absorption, சில சமயம் அதிலே மூழ்கிடுறோம் நம்ம, upon matter and life. ஸோ இதை நம்ம எல்லாரும் செய்கிறது தான் பகவான் சொல்கிறார். அப்சார்ப்ஷன் அப்பான் மேட்டர் அண்ட் லைஃப் அண்ட் இஸ் ஓன் பாடி அண்ட் வைட்டல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ மென்டல் ஸ்டேட்டஸ்லேயே இருக்கிறது இல்லை, நம்ம மென்டல் பீயிங்காகவே இருக்கிறது இல்லை. சில சமயம் நம்ம வந்து மியர் அனிமலாக அந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கிறோம். சில சமயம் நம்ம வைட்டலில் இருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, ஏன் அது மாதிரி போகணும்? நம்ம எப்பொழுதுமே ஏன் அது மாதிரி ஒரு ஸ்லைட் டவுன் சர்க்கிள் ஏன் ஏற்படுது மனிதனுக்கு அப்படின்னா, எகைன் நம்ம இதோடைய கருத்தை வந்து நம்ம பகவான் வந்து இந்த ஹியூமன் சைக்கிளில் பார்த்தோமா இல்லை லைஃப் டிவைனில் பார்த்தோமா தெரியல. ஏன்னா மனிதன்கிட்ட தான் வந்து அந்த இங்கே இதில் தான் ஹியூமன் சைக்கிளில் தான் பார்த்தோம். மனிதன்கிட்ட வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து ஏன் அடுத்த லெவலுக்கு போகிறது மனிதனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, மனிதன்கிட்ட தான் அந்த சப்ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் ஆழத்தில் இருக்குது. சப்ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸ் நமக்கு கீழே உள்ள பகுதிகள், அனிமல் பார்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது, அதுக்கு கீழே உள்ள பிளான்ஸ் அண்ட் மினரல்ஸு மேட்டர் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் இதை கடந்து செல்வது வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார். ஏன் வந்து இதெல்லாம் மீறி மனிதனுக்கு இது எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி செல்றது மனிதனுக்கு வந்து ஒரு கஷ்டமான போராட்டமாக இருக்குது அப்படின்னா இதுதான் காரணம் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் காரணம். எதுக்காக இது மாதிரி ஒரு மனிதன் வந்து மைண்டுக்கு வந்தால் கூட நம்ம வந்து ஸ்டில் நம்ம மெட்டீரியல் மேட்டர், உடம்பு, இது மாதிரி விஷயங்கள்ல நமக்கு அப்சார்ப்டாக இருக்கும். பிராணமயத்தில் பிராணமயம்னா லைஃப்னு அதோட அசோசியேட்டட் லைஃப் ஃபோர்ஸ், இது மாதிரி விஷயங்களில் நம்ம என்கேஜாக இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, எதற்காக இது மாதிரி ஒரு இயற்கையினுடைய செயல்பாடு நம்முள் நடைபெறுகின்றது அப்படின்னா, திஸ் இஸ் நெசசரி டு த லார்ஜ்னஸ் ஆஃப் அவர் பர்பஸ் இன் ஹிம் அப்படிங்கிறார். ஏதோ ஒரு இயற்கையினுடைய நோக்கம் ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கின்றது. இயற்கையினுடைய தேவை நம்மின் மூலமாக இயற்கையினுடைய தேவை அதனுடைய தேவை அத்தியாவசியத்துக்காக இத்தகைய ஒரு அம்சம் மனிதனிடத்தில் காணப்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான் கோருகின்றார். அடுத்தது போகலாம். His first natural absorption
in the body and the life is narrow and unintelligent. As his intelligence and mental force increase, he disengages himself to some extent. He is able to mount higher, but is still tied to his vital and material roots by need and desire, and has to return upon them with a larger curiosity, a greater power of utilization, a more and more highly mental, and in the end, a more and more spiritual aim in the return. For his cycles are circles of a growing, but still imperfect harmony and synthesis, and she brings him back violently to her original principles, sometimes even to something like her earlier conditions, so that he may start afresh on a larger curve of progress and self-fulfillment. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். His first natural absorption upon matter and life and his own body is narrow and unintelligent. As his intelligence and mental force increase, he can rise higher and to disengage himself to some extent from his vital and body and returns upon them with a greater power of utilization with a more and more spiritual aim. His cycles of growth are still marked by imperfect harmony and synthesis. Yet nature violently brings man back to her original principles so that he may start afresh on a larger curve of progress and self-fulfillment. Thank you, sir. தேங்க்யூ. முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய ஆதிவாசிகள் ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் மேனில் வந்து நம்முடைய உடல் குறித்த மனிதனுடைய உடலில் உள்ள அவனது ஈடுபாடு, அதே போல வாழ்வில் அவனுடைய ஈடுபாடு, இது எப்படி இருக்கு ஒரு ஆரம்ப கால பிரிமிட்டிவ் மேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரோவா இருக்கு, அன்இன்டெலிஜென்ட்டா இருக்கு. மனிதனுடைய ஆதிகால மனிதன் ஆதி காலத்துல இப்படிதான் இருந்தான். அப்புறம் மனிதனுக்கு வந்து அறிவு வளர ஆரம்பிக்கின்றது. ஏன்னா எல்லாமே வந்து அது ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் தான். மைண்ட் வந்து நல்லா டெவலப் ஆகுது, அவனுடைய இன்டெலிஜென்ஸ் நல்லா டெவலப் ஆகுது, மனதினுடைய சக்தி நல்லா வளருகின்றது. அது வளர்ந்தோடனே என்ன பண்ணுறான் மனுஷன், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தன்னுடைய உடல் சார்ந்த விஷயங்களிலேருந்து தன்னை வந்து விடுவித்துக் கொள்கின்றான். இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து காட்டு மிராண்டிகளாக இருந்தப்போ மனிதன் வந்து வேட்டையாடி உடல் வலு வேட்டையாடி தான் மனிதன் வந்து இருந்தான். நாகரிகமே எட்டாத காலத்தில் அப்படி தான் மனிதன் இருந்தான். நல்லா வளர்ந்த அப்புறம் மைண்ட் நல்லா டெவலப் ஆன பிறகு அவனுடைய ஃபோக்கஸ் வந்து மைண்டில் ஆயிடுச்சு. மைண்டு மற்ற விஷயங்களில் போயிடுச்சு. அந்த ப்ரூட்டல் ஃபோர்ஸ் அதுலேருந்து தன்னை விடுவித்து கொண்டான். அதனால அவன் வந்து அவனுடைய அந்த ஆதி நிலையிலிருந்து மேலே அவனால் உயர முடித்தது. ஆதி நிலையில் எப்படி இருந்தானோ அந்த நிலையிலிருந்து அவனால் மேலே எழ முடித்தது. ஆனா என்னதான் நம்ம இருக்கிற நிலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாம் இந்த ஆதி காலத்து மனிதனை விட ஒரு உயரிய நிலையில் இருக்கின்றோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனா ஸ்டில் நம்முடைய ரூட்ஸ் வந்து எங்க வந்து இருக்கு அப்படின்னா நம்முடைய வைட்டல்லையும் நம்மளுடைய மெட்டீரியல் பேசிஸில் தான் நம்மளுடைய ரூட்ஸ் வேர்கள் வந்து அங்கே தான் இருக்கு. ஸ்டில் டைட் டு ஹிஸ் வைட்டல் அண்ட் மெட்டீரியல் ரூட்ஸ் பை நீட் அண்ட் டிசையர் அப்படிங்கிறார் பகவான். தேவைகள் ஆசைகள் இதில் வந்து நம்மளுடைய ரூட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா நம்மளுடைய வைட்டல்லையும் மெட்டீரியல் ரூட்ஸில் தான் இருக்கு அப்படிங்கிறார்.
இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் நோ டவுட் நம்ம வந்து அந்த பரிணாம வளர்ச்சியில் கடந்து சென்ற பாதையில் கடந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இல்லை, மாறிட்டோம். இருந்தாலும் நம்மளுடைய ரூட்ஸ் வந்து வைட்டல் இருக்கு. மேட்டர், அதாவது மேட்டர்னா உடல் சார்ந்த விஷயங்கள், அதில் இன்னும் ப்ரிமிட்டிவாக இருக்குது, அதோடைய ரூட்ஸ் இருக்கு. அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து ஒரு அதிக சக்தியுடன் நம்ம உடலையும் சரி, மெட்டீரியல் விஷயங்களையும் சரி, வாழ்வினுடைய சக்திகளையும் சரி, நம்ம வந்து ஒரு அதிக வல்லமையுடன், அதிக சக்தியுடன் நாம் அவைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்கின்றோம். எல்லாத்தையும் நம்ம வந்து மென்டலைஸ் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் மென்டலைஸ் பண்ணி நம்ம வந்து அவைகளை பழக்குகின்றோம். உதாரணத்திற்கு நம்ம சொல்லலாம், உடலினுடைய செயல்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உடல் என்ன அப்படிங்கிறது தெரியாது. உடலினுடைய அமைப்பு, அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எதுவுமே நமக்கு தெரியாது. இயற்கை விட்டபடி நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனால் அறிவு வளர 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 மனம் நல்லா வளர்ந்து விடுகின்றது. மனம் வந்ததுனால அந்த செல்ஃப் நாலேஜ் வருது, தன்னை குறித்த அறிவு வளர்கின்றது, தன் உடல் குறித்த அறிவு வளர்ந்துருச்சு. இப்போ நம்மளுடைய உடல் குறித்த அறிவு நன்றா வளர்ந்த பிறகு, இப்ப நம்மளுடைய உடலினுடைய பயன்பாடும் எப்படி ஆகிவிட்டது என்றால் மென்டலைஸ் ஆயிடுச்சு இல்லையா? நம்மளுடைய மனதினுடைய குறுக்கீடு அதிகம் இப்பொழுது நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகளில் நடைபெறுகின்றது. எப்படி அப்படின்னா, எந்த உணவு நம்ம உடலுக்கு வந்து சிறந்த உணவாக இருக்குமோ அதைத்தான் உண்கின்றோம். எந்த செயல் நம்மளுடைய உடலுக்கு வந்து அதிக பயனை அளிக்குமோ, ஏனென்றால் நம்முடைய அறிவு சொல்கின்றது, இந்த செயலை செஞ்சா நம்ம உடல் வந்து நல்ல வலு பெறும் அப்படின்னு சொல்லுது. நம்ம அந்த செயலை செய்கின்றோம். இந்த உணவை உண்டால் நம்மளுடைய உடல் வந்து சிறந்த முறையில் செயல்படும் அப்படின்னு பண்றோம். உடல்ல வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதை வந்து நம்மளுடைய அறிவின் மூலமாக கண்டறியப்படும் நிவாரணங்கள், அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அது வந்து எல்லாமே அறிவு சார்ந்த விஷயங்கள் தான். எல்லாமே அறிவின் மூலமாக கண்டறியும் நிவாரணங்கள் மூலமாக நம்ம உடலை வந்து சரி செஞ்சுக்கிறோம். உடலை வந்து அதன் பாட்டுக்கு அது பாட்டுக்கு அதோடைய ஃபங்க்ஷனுக்கு விடுறது இல்லை. விலங்குகள் தான் அப்படி இருக்கு, மனிதன் அப்படி பண்ண மாட்டான். மனிதன் என்ன செய்யறான், மனிதன் அப்படின்னு வந்த பிறகு அவனுடைய பாடிலி ஃபங்க்ஷன்ஸ், உடல் சார்ந்த செயல்பாடுகள் வந்து மென்டலைஸ் ஆயிடுது அப்படிங்கிறார். மென்டலைஸ் ஆயிடுதுன்னு என்ன அர்த்தம்? மனம் சார்ந்து இயங்க ஆரம்பிக்கின்றது. மனதினுடைய குறுக்கீடு ரொம்ப அதிகம் இருக்குது நமக்கு. அதனுடைய செயல்பாடுகளை மனதினுடைய குறுக்கீடு அது நிறைய இருக்கு. இது நன்மையாகவும் இருக்கு. நன்மையாகவும் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய உடல் குறித்த அந்த அறிவு வந்து உடலை சிறப்பாக பேணி பாதுகாக்க நம்முடைய அறிவை உபயோகித்துக் கொள்கின்றோம். அதே சமயம் இந்த மனத்தினுடைய குறுக்கீடு என்ன செய்கின்றது என்றால், உடலினுடைய இயற்கையான செயல்பாட்டிற்கு தடையாக இருக்கின்றது அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஒரு வியாதி வந்தது அப்படின்னா அந்த வியாதியை வந்து குணப்படுத்தி கொள்ள உன்னுடைய உடலுக்கு இயற்கையான அறிவு அதற்கு இருக்கின்றது அப்படிங்கிறாங்க, மதர் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து மென்டல் இன்டர்ஃபியரன்ஸ்னால அது இல்லாம மனம் வந்து என்ன செய்கின்றது, நிறைய சாத்தியக்கூறுகளை ஆராய்கின்றது. இது இப்படி இருக்குமா, அது இப்படி இருக்குமா, இதனுடைய போக்கு வந்து நெகட்டிவா போகுமா, இன்னும் மோசமாகுமா உடல், அப்படின்லாம் வந்து நிறைய ஸ்பெகுலேஷன். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மென்டல்
ஸ்பெகுலேஷனால உடலினுடைய அந்த உடல் வந்து தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்ளும் அந்த அந்த செயல்பாடு தடைப்படுகின்றது அப்படின்னு மதர் சொல்றாங்க. அதனால ஈவன் தோ மைண்ட் நல்லா வளர்ந்த பிறகு உடலினுடைய செயல்பாடுகள் வந்து நம்ம வந்து மென்டலைஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அது நன்மையாகவும் இருக்கின்றது, தீமையாகவும் இருக்கின்றது. ஆனா இது வந்து ஒரு மோர் அண்ட் மோர் ஹைலி மென்டலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். இறுதியில என்ன நடைபெறுகின்றது என்றால், எந்த இலக்கை நோக்கி நம்ம வந்து இயற்கை வந்து நம்மை அழைத்து செல்கின்றது என்றால், அந்த ஸ்பிரிச்சுவல் எய்ம், மோர் அண்ட் மோர் ஸ்பிரிச்சுவல் எய்ம். இப்போ மோர் அண்ட் மோர் மென்டலைஸ்டாக இருக்கிறோம், மோர் அண்ட் மோர் ஸ்பிரிச்சுவல் எய்ம், அதை நோக்கித்தான் இயற்கை நம்மை அழைத்து செல்கின்றது. இந்த நம்மளுடைய வாழ்வினுடைய அந்த சுழற்சி, அந்த சக்கரம்லாம் எப்படி இருக்குன்னா வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கின்றது. இருந்தாலும் நம்ம என்ன பார்க்குறோம், அதில் ஒரு இம்பர்ஃபெக்ட் ஹார்மனி அண்ட் சிந்தசிஸ் அப்படிங்கிற. இம்பர்ஃபெக்ட் ஹார்மனினா நம்ம நம்ம உடல் மனம் வாழ்வு இவைகளுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒத்திசைவை நம்மளால் உண்டாக்க முடியல. ஒரு சிந்தசிஸ் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள்லேயே நம்மளால் வந்து ஒரு சிந்தசிஸ், ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த முடிவதில்லை. நாம் சார்ந்திருக்கும் மற்ற அமைப்புகளுடனும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒத்திசைவும் ஒரு சிந்தசிஸ் ஒருங்கிணைப்பும் ஏற்படாத நிலையில் நாம் இருக்கின்றோம். அதனால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், சில சமயம் வந்து நம்ம வந்து பின்னுக்கு தள்ளப்படுகின்றோம் அப்படிங்கிறாரு. பின்னுக்கு தள்ளப்படுகிறோம் அப்படின்னா இந்த எவல்யூஷனரி கர்வ்ல வந்து நாம் மீண்டும் பின்னுக்கு தள்ளப்படுகின்றோம் அப்படிங்கிறார். எகைன் அந்த போன பேராகிராஃப்ல பார்த்த கருத்துக்கள் தான் இன்னும் நம்மக்கிட்ட அந்த ஒத்திசைவும் இந்த ஒருங்கிணைப்பும் வராதனால sometimes we slip back to our animal nature, sometimes we slip back to our vital nature. அதுதான் பகவான் சொல்றார், sometimes even to something like our earlier conditions அப்படிங்கிறார். earlier conditionsனா மைண்ட் வந்துருச்சு, திருப்பி again we are slipping back to animal and material conditions அப்படிங்கிறார். எதுக்காக அப்படின்னா so that he may start afresh on a large curve of progress and self-fulfillment. So for example, நம்ம ஒரு சின்ன வயசில் வந்து நம்ம மேத்தமேட்டிக்ஸ் போடுவோம். அப்போ அந்த மேத்தமேட்டிக்ஸில் வந்து தப்பாக நிறைய தடவை தவறுகள் செய்வோம். ஸோ டீச்சர் என்ன சொல்வார், நீ திருப்ப அந்த கணக்கை வந்து முதலேருந்து போடு அப்படின்பார். அது நல்ல தப்பு வந்து கடைசியில் தான் பண்ணியிருப்போம், இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை முதலேருந்து நீ சால்வ் பண்ணு, திருப்பி பண்ணு அப்படிம்பார். எதுக்காக அப்படின்னா அதை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக. அதே போல தான் இயற்கையும் என்ன செய்கின்றது அப்படிங்கிறார் பகவான். நம்ம வந்து மைண்ட் அப்படிங்கிற லெவலில் வந்துட்டோம், இருந்தாலும் அந்த லெவலில் வந்து நமக்கு வந்து ஒரு ஹார்மனியும் ஒத்திசைவும் ஏற்படலை. அதனால சம்டைம்ஸ் வி ஆர் புஷ்ட் பேக் டு அவர் ஏர்லியர் ஸ்டேஜ், அனிமல் ஸ்டேஜ், வைட்டல் நேச்சர். அப்புறம் அந்த பாடியில் இதுக்கு நம்ம வந்து வி ஆர் புஷ்ட் பேக். எதுக்காக அப்படின்னா திருப்பி நம்ம வந்து அதே அந்த சுழற்சியில் மீண்டும் ஒரு முழுமையுடன் வர்றதுக்காகத்தான். that he may start afresh on a larger curve of progress and self-fulfillment. மேலும் ஒரு முழு நிறைவு, தன்னிறைவை அடைவது, மேலும் ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்காகத்தான் சில சமயம் சர்க்கிள்கள் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். இதுதான் வந்து பகவான் வந்து சாவித்திரியில கூட ஒரு லைன் பார்க்குறோம், அடமென்டைன் இஸ் இவால்விங் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைரல்ல தான் அந்த எவல்யூஷன் எப்படி இருக்குன்னா ஸ்பைரல்ல தான் இருக்கு. இப்படி மேலே போகுது கீழே போகுது, மேலே போகுது கீழே போகுது, ஆனால் மேலே தான் போகும் இறுதியில். அதே போல தான் இங்கேயும் பகவான் இதே கருத்தை தான் சொல்கின்றார். சில சமயம் we are pushed back to the earlier stage அப்படிங்கிறார். எதுக்காகனா திருப்பி நம்ம ஒரு அதுலேருந்து எழுந்து மீண்டும் முன்னேறணும், அதுக்காகத்தான் வந்து இயற்கை வந்து அது மாதிரி செய்யுது அப்படிங்கிறார். ஸோ ஒரு எப்பொழுதும் ஒரு பின்னடைவு அப்படின்னா அது வந்து எப்பொழுதுமே அது வந்து நிரந்தரமான பின்னடைவு கிடையாது அப்படிங்கிறார். பின்னடைவின் மூலமாக மேலும் அதிக முன்னேற்றத்தை தான் அடைவோம். அப்படித்தான் இயற்கை வந்து நம்மை வழி நடத்துகின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம்.
It would seem at first sight that since man is preeminently the mental being, the development of the mental faculties and the richness of the mental life should be his highest aim, his preoccupying aim. Even as soon as he has got rid of the obsession of the life and body and provided for the indispensable satisfaction of the gross needs which our physical and animal nature imposes on us. Knowledge, science, art, thought, ethics, philosophy, religion. This is man's real business. These are his true affairs. To be is for him not merely to be born, grow up, marry, get his livelihood, support a family, and then die. The vital and physical life, a human edition of the animal round, a human enlargement of the little animal sector, an arc of the divine circle. Rather, to become and grow mentally and live with knowledge and power within himself as well as from within outward is his manhood. But there is here a double motive of nature, an insistent duality in her human purpose. Man is here to learn from her how to control and create, but she evidently means him not only to control, create, and constantly recreate in new and better forms himself, his own inner existence, his mentality, but also to control and recreate correspondingly his environment. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? மேடம் படிங்க. படிங்கம்மா, நீங்க படிங்க, நெக்ஸ்ட் நான் படிக்கிறேன். Salient points. It would seem, since man is preeminently the mental being, the development of the mental faculties and the richness of the mental life should be his highest aim. Knowledge, science, art, ethics, philosophy are his true affairs. To live like an animal and die is not his real purpose. To live with knowledge and power within himself as well as from within outward in his manhood. Nature molds man not only to control, create and recreate in new and better forms of himself, his own inner existence, but also to control and recreate correspondingly his environment. Thank you, sir. Thank you, madam. Thank you. அதாவது நம்ம மேம்போக்க பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் வந்து மனம் சார்ந்த ஒரு பிரஜையாகத்தான் காணப்படுகின்றான். preeminently the mental being. ஸோ அவனுடைய மென்டல் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் நன்றாக வளர்ச்சி அடையணும். அதே போல் அவனுடைய மனம் சார்ந்த வாழ்வு அது வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு மனம் சார்ந்த வாழ்வாக அமையணும் அப்படிங்கிறது தான் வந்து மேம்போக்காக காணப்படுகின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மவே எடுத்துக்கலாம். இந்த மனம் சார்ந்த வாழ்வு வந்து நன்றாக வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பொதுவான நோக்கமாக இருக்கின்றது. நல்ல சிறந்த கல்வி அறிவு பெற வேண்டும். அந்த அறிவின் மூலமாக நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு இடத்தில் இருக்க வேண்டும். எல்லாமே அங்கே பேசிஸ் வந்து அறிவு தான். இங்கே மைண்டை வந்து பிரதானமாக வைத்து கொண்டு தான் நம்ம எல்லாமே நம்ம வாழ்வை அமைக்கின்றோம். செல்வம்
ஈட்டுவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பேசிஸ் வந்து அந்த மைண்ட், மென்டல் லைஃப் தான் வந்து இது. ஸோ எந்த அளவிற்கு ஒரு சிறந்த வளமான மென்டல் லைஃப், மனம் சார்ந்த வாழ்வு அமைய 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 வேண்டுமோ அந்த அளவுக்கு அமைவதற்குத்தான் நாம் அனைவருமே முனைப்புடன் இருக்கின்றோம். ஆகையினால ஒரு மனிதனுடைய வாழ்வு அப்படின்னா வெறும் மென்டல் லைஃப் தான் அப்படிங்கிற மாதிரி மேம்போக்காக காணப்படுகின்றது. அதுதான் வந்து அவனை ஆக்கிரமிக்கும் ஒரு இலக்காக காணப்படுகின்றது. மனிதன் வந்து வளர்ச்சி அடைகின்றான். வளர்ச்சி அடைந்தோடனே அவனுடைய அப்சஷன் வித் லைஃப் அண்ட் பாடி மெல்ல மெல்ல நீங்குகின்றது. அவனுடைய மைண்ட்ல போயிடுது, இன்டெலெக்ட் அது சார்ந்த விஷயங்கள், அதுக்கு தான் அவனுடைய ஃபோக்கஸ் போயிடுது. அவனுடைய அப்சஷன் வித் லைஃப் அண்ட் பாடி மெல்ல 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 நீங்குகின்றது. அவனுடைய அத்தியாவசியமான உடல் சார்ந்த தேவைகள், அவனுடைய பிராணமயத்தினுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிறான். ஏன்னா நம்ம we have an animal nature in us, we have physical needs, இதெல்லாம் அவன் பூர்த்தி செய்கிறான். பூர்த்தி செஞ்சுட்டு அவனுடைய பிரதானமான அவனுடைய கவனம் வந்து அவனுடைய மனம் சார்ந்த விஷயங்களை நோக்கித்தான் திரும்புகின்றது. அறிவை பெருக்கிக் கொள்ளுதல், விஞ்ஞானம், கலை, சிந்தனை, தார்மீக நெறிகள், தத்துவம், மதம், இப்படிலாம் இதுதான் வந்து மனிதனுடைய ஒரு செயல்பாடுகளினுடைய ஒரு பிரதானமான அம்சமாக காணப்படுகின்றது. இந்த அம்சங்கள் தான் வந்து அவனுடைய செயல்பாடுகளில் பிரதானமாக காணப்படுகின்றது. அதாவது இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போனோன்னே இதெல்லாம் வந்து பிரதானமாக காணப்படுகின்றது. ஏன்னா இந்த வெறும் பிறக்கின்றோம், வளர்கின்றோம், அப்புறம் திருமணம் புரிதல், வாழ்வாதாரத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ளுதல், குடும்பத்தை பராமரித்தல், பிறகு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுதல், இதெல்லாம் மியர் வைட்டல் அண்ட் பிசிக்கல் லைஃப். இதைத்தானே விலங்குகளும் செய்கின்றன. ஹியூமன் எடிஷன் ஆஃப் த அனிமல் ரவுண்ட். அதை விலங்குகள் செய்வதை நம்ம ஹியூமன் லெவலில் செய்கிறோம். விலங்குகளில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய அளவில் செய்யப்படுகின்றன. மனிதன்கிட்ட இதை வந்து நாம் வந்து ஒரு விரிவடைந்த நிலையில் செய்கின்றோம். இத்தகைய செயல்களை செயல்கின்றோம். இது வந்து அவனுடைய இலக்கு அல்ல, இல்லையா? ஒரு மனிதனுக்கு இது மாத்திரம் இலக்கு அல்ல. வெறும் பிறப்பதும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளுதலும், குடும்பத்தை பெருக்கிக் கொள்ளுதலும், பிறகு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுதலும் பார்த்தோம் அப்படின்னா, இதைத்தான் விலங்குகளும் அவர்களுடைய விலங்குகளில் எடுத்துக்கொண்டால் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த லெவல்ல இதே காரியத்தை தான் விலங்குகளும் செய்கின்றன. மனிதன் வந்து கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நிலையில இதெல்லாம் செய்கிறான். இதுதான் மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அதைத்தான் பகவான் இங்கே கிளாரிஃபை பண்றார். என்ன அப்படின்னா, உண்மையிலே மனிதனுடைய நோக்கம் rather to become and grow mentally and live with knowledge and power within himself as well as from within outward is his manhood. எது மனிதனுடைய உண்மையான ஒரு வாழ்வினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால், நம்ம வந்து மனதளவில் நம்ம வந்து நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும், அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அறிவு, அதன் மூலமா அந்த நாலேஜ் அண்ட் பவர், அறிவு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சக்தி
அதன் மூலமாக நாம் முதல்ல அகமுகமாக வாழ பழகிக்கணும் அப்படிங்கிறார். அந்த வளர்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அகத்தில் ஏற்படணும் அப்படிங்கிறார். டு பிகம் அண்ட் grow mentally and live with knowledge and power within himself அப்படிங்கிறார். நமக்குள்ள நம்ம வளரணும் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இருந்தா பத்தாது, நமக்குள்ள மாத்திரம் வளர்ந்தா பத்தாது, as well as from within outward அப்படிங்கிறார். உள்முக அக வளர்ச்சி, அந்த அக வளர்ச்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய புற வளர்ச்சி அப்படிங்கிறார். இதுதான் நம்ம இன்டெகிரேட் பூரண யோகத்துல சொல்றோம். வெறும் இன்வர்ட் growth மாத்திரம் இருந்தா பத்தாது, இன்வர்ட் growth as well as அவுட்வர்ட் growth ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும், சமமா இருக்கணும் அப்படிங்கிறோம். இதுதான் வந்து ஒரு உண்மையான மேன்ஹுட் அப்படிங்கிறார். இதுல இயற்கை வந்து ஒரு டபுள் மோட்டிவோடு செயல்படுது அப்படிங்கிறார். மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் குறித்த அதனுடைய நோக்கத்துல ஒரு இருவித ஒரு குறிக்கோளுடன் இயற்கை செயல்படுகின்றது அப்படிங்கிறார். there is here a double motive of nature. டபுள் மோட்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மனிதன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயற்கையிலிருந்து how to control and create, ஆளுமை செய்யணும். ஏன்னா மனிதன் வந்து ஆளுமை செய்யலை அப்படின்னா தன்னையும் ஆளுமை செய்யணும். தான் சார்ந்திருக்கும் விஷயங்களும் மனிதன் வந்து ஆளுமை செய்யலை அப்படின்னா அவனால் சமுதாயத்தில் வாழ முடியாது. ஸோ man is here to learn from her how to control and create. ஆனா இயற்கை வந்து இதை மாத்திரம் மனிதன் செய்வதை இதை மாத்திரம் அது மனிதனுக்கு இலக்காக வைக்கல. இதை வந்து அவனை பொறுத்த வரைக்கும் செய்வதை மாத்திரம் அது இலக்காக வைக்கல. அவனுடைய அகமுகமான வாழ்க்கை, அவனுடைய மென்டாலிட்டி, இதை மாத்திரம் இவன் ஒரு மனிதன் செஞ்சா பத்தாது. என்ன மனிதன் செய்யணும் அப்படின்னா, டு கண்ட்ரோல் அண்ட் ரீக்ரியேட் கரஸ்பாண்டிங்லி ஹிஸ் என்வைரன்மெண்ட். இந்த விஷயத்தை ரெண்டு விதமா செய்யணும். அதுதான் பகவான் இங்க வந்து இயற்கை வந்து an insistent duality in her human purpose அப்படிங்கிறார் பகவான். ரெண்டு விதமான ஒரு நோக்கத்துடன் இயற்கை மனிதன் மூலமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் அண்ட் கிரியேட் அப்படிங்கிறது மனிதன் தன்னை பொறுத்த வரைக்கும் செய்யணும். தன்னுடைய வாழ்வு அதில் செஞ்சால் மாத்திரம் பத்தாது. தன்னுடைய மனம் சார்ந்த இயக்கங்கள் அதை மாத்திரம் செஞ்சால் பத்தாது. The control and recreate correspondingly is environment. அவன் சார்ந்திருக்கும் அவனுடைய சூழல், அதுலேயும் இதை செய்யணும். அது அந்த ரெண்டு விதமாக செய்யணும் அப்படிங்கிறான். ரெண்டு விதமாக செய்யும் பொழுதுதான் வந்து அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஒரு சிந்தசிஸ் இருக்கும், ஹார்மனி இருக்கும். சிந்தசிஸ் அண்ட் ஹார்மனி எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறும் ஒன் வே எனக்குள்ளேயே நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் வந்து எந்த விதமான ஒரு 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 ஹார்மனி இருக்காது. என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து முன்னேறி இருக்காது. நான் மாத்திரம் முன்னேறி இருப்பேன், ஆனால் வெளியில் வந்து எல்லாம் முரண்பாடாக இருக்கும். நான் மாத்திரம் முன்னேறது பத்தாது, எனக்குள்ளே ஏற்படக்கூடிய வளர்ச்சிகளின் மூலமாக என்னுடைய சூழல்லையும் நான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இதைத்தான் இயற்கை மனிதனின் மூலமாக செய்ய விரும்புகின்றது அப்படின்னு பகவான் இங்க கிளாரிஃபை பண்றார். அடுத்தது போகலாம். He has to turn mind not only on itself, but on life and matter and the material existence. That is very clear, not only from the law and nature of the terrestrial evolution,
but from his own past and present history. And there comes from the observation of these conditions and of his highest aspirations and impulses the question whether he is not intended not only to expand inwardly and outwardly, but to grow upward, wonderfully exceeding himself as he has wonderfully exceeded his animal beginnings into something more than mental, more than human, into a being spiritual and divine. Even if he cannot do that, yet he may have to open his mind to what is beyond it and to govern his life more and more by the light and power that he receives from something greater than himself. Man's consciousness of the divine within himself and the world is the supreme fact of his existence. And to grow into that may very well be the intention of his nature. In any case, the fullness of life is his evident object, the widest life and the highest life possible to him, whether that be a complete humanity or a new and divine race. We must recognize both his need of integrality and his impulse of self-exceeding if we would fix rightly the meaning of his individual existence and the perfect aim and norm of his society. And Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Man has to turn his mind not only on itself but on life and matter and the material existence. On observing his highest aspiration and impulses, we may ask whether man is not intended to grow upward wonderfully, exceeding himself into something more than human, into a spiritual being. He may have to open his mind to what is beyond it and to govern his life more and more by the light and power from something greater than himself. Man's consciousness of the divine within himself and the world is the supreme fact of his existence, and to grow into that may very well be the intention of his nature. If we would arrive rightly at the meaning of his individual existence and the perfect aim and norm of his society, we must recognize both his need of integrality and his impulse of self-exceeding. Thank you, sir. Thank you, madam. Thank you. போன பேராகிராஃபினுடைய எக்ஸ்டென்ஷனாக ஏதாவது தான் பகவான் இதே அதோடைய கருத்தினுடைய ஒரு விரிவாக்கத்தை தான் இங்கே கூறுகின்றார். ஸோ மைண்ட் வந்து வெறும் மனம் தன்னின் மீதே தன்னுடைய கவனத்தை செலுத்தக்கூடாது. தன்னை சார்ந்திருக்கும் அல்லது மனம் சார்ந்திருக்கும் வாழ்வு, மேட்டர், மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ், அதன் மீது அது மனம் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் வந்து இந்த புவியினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய விதியாக காலம் தொட்டு இதுதான் காணப்படுகின்றது. இது எதுவுமே விளக்கப்படுவதில்லை. மைண்ட் மாத்திரம் டெவலப் ஆகிட்டு நம்ம வந்து லைஃப் அண்ட் மேட்டர் இல்லை கவனம் செலுத்தலை அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக இருக்காது. வெறும் மைண்டு டெவலப் ஆகிருக்கும், உடல் டெவலப் ஆகலை, பிராணமயம் டெவலப் ஆகலைன்னா அவன் முழு மனிதனாக ஆக முடியாது இல்லையா? இயற்கை வந்து நம்மளை வந்து எப்படி வளர்த்துருக்கு அப்படின்னா பேலன்ஸ்டாக தான் அப்படியே கொண்டு வந்திருக்கு. நம்மளுடைய கடந்த காலம் அப்படி தான் இருக்குது. இப்போ நிகழ்காலம் வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக தான் வந்திருக்கு.
மனதினுடைய வளர்ச்சி மனதினுடைய வளர்ச்சி மாத்திரம் இல்லை, மனதினுடைய வளர்ச்சியின் மூலமாக அந்த வாழ்வு, உடல், அதனுடைய லைஃப் அண்ட் மேட்டர், மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ், இதனுடைய வளர்ச்சியும் ஒருங்கிணைந்து தான் இங்கே வளர்ந்திருக்கின்றன. இந்த நிலையில பார்த்தோன்னா இது மாத்திரம்தான் இலக்கா, இதுதான் இலக்கா மனிதனுடைய இந்த முன்னேற்றத்தில் இது மாத்திரம்தான் இலக்காக முடிய போகின்றதா அப்படின்னா, ஏன்னா மனிதனை பார்த்தோம் அப்படின்னா மனிதன் கிட்ட வந்து ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் மனிதன் கிட்ட தான் இருக்கு. அதே போல ஒரு உயர்ந்த விஷயங்களை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற உந்துதலும் மனிதன் கிட்ட தான் இருக்கு. ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷன், ஹையஸ்ட் இம்பல்சஸ் எல்லாம் மனிதன் கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு கேள்வி வருகின்றது என்றால், மனிதன் எதற்காக படைக்கப்பட்டுள்ளான்? வெறும் உள்முகமாகவும் புறத்திலேயும் வளர்ச்சி அடைவது, முன்னேற்றத்தை அடைவது அதற்கு மாத்திரம்தானா, அல்லது அதையும் கடந்து தன்னுடைய உணர்வு நிலையில் உயர எழும்பி தன்னை கடந்து செல்வதற்கா? வெறும் என்னுடைய இன்வர்ட் growth அதன் மூலமாக வெறும் ஒரு அவுட்வர்ட் growth அது மாத்திரமா, இல்லை என்னுடைய கான்சியஸ்னஸ்ல நான் மேலும் மேலும் வளர்வதற்கு? அதுதானே மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்படி அந்த கேள்வி எழுகின்றது. இது மாத்திரம் இல்லை, இதையும் மனிதன் கடந்து செல்லணும், உணர்வு நிலையில மேலே எழும்பணும். டு க்ரோ அப்வர்ட். டு க்ரோ அப்வர்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னையே கடந்து செல்வது, ஒண்டர்ஃபுல்லி எக்ஸீடிங் ஹிம்செல்ஃப். இது எப்படி தன்னையே கடந்து செல்ல முடியுமா? மனிதன் வந்து மனிதன் இப்போ எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்ம மனிதன் அப்படிங்கிறதுல எல்லாம் அப்படின்னு வைத்து கொண்டாலே நிறைய எல்லைகளுக்குள்ள தான் நம்ம செயல்படுகின்றோம். நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. மைண்ட்ல லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, உடல்ல லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, நம்மளுடைய பிராணமயத்தில் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ள செயல்படும் ஒரு அமைப்பாகத்தான் நாம் இப்பொழுது செயல்படுகின்றோம். இவைகளை எல்லாம் கடந்து நம்மால வந்து அடுத்த நிலைக்கு உயர முடியுமா அப்படின்னா, அதுக்குத்தான் மனித குலம் படைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். சொல்றதான் சொல்றார். இன்டென்ஷன் ஆஃப் கிரியேஷன் வந்து இந்த நிலையிலே மனிதன் இருந்து விடுவதற்காக இல்லை, இதை கடந்து செல்வதற்காகத்தான். இதற்கு நம்ம இதை வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ஏற்றுக்கொள்வது முடியுமா, சாத்தியமா அப்படின்னா, அதுக்குத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? நீங்க வந்து ஒரு மனிதனுடைய கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த அனிமல் பிகினிங்ஸ், விலங்குகளை சார்ந்திருக்கும் நிலையில் இருந்து நாம் அற்புதமாக அதை கடந்து வந்துள்ளோம் இல்லையா? But to grow upward, wonderfully exceeding himself as he has wonderfully exceeded his animal beginnings. மனித விலங்குகளை சார்ந்திருக்கும் அந்த நிலையிலிருந்து நம்ம வந்து மாறி மனிதனாகிட்டோம். அதுவே ஒரு பெரிய எக்ஸீடிங், கடந்து செல்லுதல். அது மாத்திரம் இல்லை, அதிலிருந்து நம்ம மனம் சார்ந்த ஒரு அமைப்பாக மாறிவிட்டோம். இதற்கு மேலே போய் ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைன் பீயிங்கா மாறுவது தான் வந்து மனிதனுடைய ஒரு இயற்கையான வளர்ச்சியினுடைய ஒரு இலக்காக இருக்கும் அப்படிங்கிறார். மனிதனுடைய ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷன்ஸ், இம்பல்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கேள்வி வந்து நமக்கு நியாயமாக எழுதுகின்றது. மனிதன் வந்து இந்த நிலையிலேயே இருந்து விடுவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. அவனுடைய கடந்த கால வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிலைகளை அவன் வந்து நல்ல அற்புதமாக கடந்து வந்துள்ளான். அதே ரீதியில பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலையும் கடந்து அவன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல், அந்த ஒரு டிவைன் பீயிங் அதுவாகத்தான் மாறப்போகின்றான் அப்படிங்கிற ஒரு கருத்துடன் தான் பகவான் இங்கே கோருகின்றார். எல்லாம் நம்ம பகவானுடைய கருத்துக்களை வந்து எங்க படிச்சாலும்
அந்த சிமிலாரிட்டி பார்க்கலாம். ஏன்னா சோர்ஸ் ஒன்று தான். அது சாவித்திரியாக இருக்கட்டும், லைஃப் டிவைனாக இருக்கட்டும், எகைன் மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா காமன் அந்த ட்ரூத் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதே கருத்து தான் இங்கே சொல்கிறார் பகவான். மனிதன் வந்து சுப்ராமெண்டல் பீயிங் ஆக போகிறது தான் மனிதனுடைய நியாயமான அந்த பயணத்தினுடைய இலக்காக இருக்கும் அப்படிங்கிறார். அவன் வந்து தற்சமயம் அவனால் இந்த உயரிய நிலையை எட்ட முடியாவிட்டாலும் கூட தன்னுடைய மனதை அவன் அந்த உயர்நிலைக்கு திறவாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறார். தற்சமயம் வந்து நம்ம இப்போ நம்மை பார்க்கின்றோம். பகவான் வந்து நிறைய கூறுகின்றார். நம்ம வந்து இந்த இன்டெகிரல் யோகாவில், பூரண யோகத்தில் இந்த உயர் சக்திக்கு நம்மை நாம் சமர்ப்பிக்கின்றோம். நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது நம்மை திறவாக வைத்துக் கொள்கின்றோம். இறை சாநித்தியத்திற்கு திறவாக வைத்துக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது அப்படிங்கிறார் பகவான். There is a descent of higher consciousness, higher power in you அப்படிங்கிறார். இது எல்லாருக்குள்ளேயும் நடைபெறுகின்றது. நம் அனைவருக்குள்ளேயும் இந்த டிசென்ட், இறக்கம் வந்து நடைபெறுகின்றது. இந்த டிசென்ட் வந்து எப்படி நடைபெறுகின்றது என்றால், அதனால்தான் நம்ம வந்து இன்றைய நிலையில் அதிமானிதனாக மாற முடியாது, சூப்பர்மேனாக மாற முடியாது. ஆனால் எது சாத்தியம் என்றால், நம்ம இந்த உயர் சக்திக்கு நம்மை திறவாக வைத்துக் கொள்ள முடியும். உயர் சக்திக்கு திறவாக வைத்துக் கொள்வதன் மூலம் என்ன நடைபெறும் அப்படின்னா, நம்முடைய மனதை திறவாக வைத்துக் கொள்கின்றோம். மனதை திறவாக வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த உயர் சக்தி வந்து மனதுக்குள் இரக்கம் கொள்கின்றது, நம்முடைய வாழ்விற்குள் இரக்கம் கொள்கின்றது. நம்முடைய வாழ்வையும் மனதையும் அந்த உயர் சக்தி அதனுடைய ஒளியில் வழி நடத்துகின்றது, அதனுடைய சக்தியில் வழி நடத்துகின்றது. அதன் மூலமாக மனிதன் தன்னை கடந்து உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு சக்தியை தன்னுள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஈவன் இஃப், ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து சூப்பர்மேனாக ஆகிட முடியாது, பரவாயில்ல, ஆக முடியலன்னா கூட நம்ம இந்த ஹையர் பவருக்கு திறவாக வைத்துக் கொள்வது மூலம் அந்த ஹையர் பவர் நம்முள் இரக்கம் கொண்டு நம்மளுடைய வாழ்வையும் மற்ற ஜீவனினுடைய மற்ற பாகங்களையும் வழி நடத்த நம்மால வந்து அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறார். ஈவன் இஃப் he cannot do that, yet he may have to open his mind to what is beyond it and to govern his life more and more by the light and power that he receives from something greater than himself அப்படிங்கிறார். அப்புறம் மனிதனுக்கு நல்லா தெரியும், மனிதனுடைய உணர்வு நிலைக்கு என்ன தெரியும் அப்படின்னா, தனக்குள்ள ஒரு இறையம்சம் இருக்கின்றது அப்படிங்கிறது மனிதனுடைய உணர்வு நிலைக்கு தெரியும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மனிதனுடைய உணர்வு நம்ம வந்து இன்டென்சிக்கா நம்மளுடைய ஆன்மனுக்கு அந்த அறிவு உண்டு, நமக்குள்ள இருக்கக்கூடிய டிவைன். அதே போல எங்கும் வியாபித்துள்ள அந்த டிவைன், மேன்ஸ் கான்சியஸ்னஸ் ஆஃப் த டிவைன் வித்தின் ஹிம்செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட், அது வந்து இட் இஸ் அ சுப்ரீம் ஃபேக்ட் ஆஃப் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். அதுதான் ஒரு பிரதான ஒரு உண்மையாக, அவனுடைய வாழ்வினுடைய உண்மையாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அதனால அந்த உண்மையை நோக்கி வளருதல் என்பதுதான் அவனுடைய இயல்பினுடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அந்த உண்மையை நோக்கணும், தனக்குள்ள இருக்கக்கூடிய இறை சாநித்தியத்தை தான் கண்டறிய வேண்டும், எங்கும் பரவியுள்ள இந்த இறை சாநித்தியத்தை நான் கண்டறிய வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பினுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறார். எது இருந்தாலும் எல்லா மனிதனும் எதை விரும்புகின்றான் என்றால், அவனுடைய வாழ்வு வந்து பூரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விரும்புகின்றான். எல்லா மனிதனும் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பூரணமான வாழ்வு, ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் வந்து ஒரு அதாவது எளிதாக காணப்படும் ஒரு நோக்கமாக அனைவருடைய வாழ்விலும் காணப்படுகின்றது. ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் இஸ் இஸ் எவிடென்ட் ஆப்ஜெக்ட். அதே போல ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் தான் வந்து
அனைவரும் விரும்புகின்றனர். த வைடஸ்ட் லைஃப் அண்ட் த ஹையஸ்ட் லைஃப் பாசிபிள் டு ஹிம். எல்லா மனிதனுக்கும் எல்லாம் விரும்புகின்றான் என்றால் அவன் லெவலில் வந்து எது வந்து ஒரு உயரிய வாழ்வு, அது எந்த லெவலில் இருக்கலாம். பட் ஜென்ரலாக மனிதனுடைய ஆஸ்பிரேஷன் எப்படி இருக்குன்னா, அவங்கவுங்க இருக்கிற நிலையில் ஒரு நல்ல ஒரு பூரணமான ஒரு முழு நிறைவான வாழ்வை வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க எல்லாரும். அது வந்து ஒரு சாதாரண மனித லெவலில் ஒரு பூரணமான வாழ்வு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அதையும் கடந்த ஒரு டிவைன் ரேஸ் அதுவாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி தான் மனிதனுடைய ஆஸ்பிரேஷன் இருக்கு அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? we must recognize both his need of integrality and his impulse of self exceeding அப்படிங்கிறார். ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறார், கவனத்தில் கொள்ளணும். ரெண்டு விஷயங்கள் அப்படிங்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, மனிதன் வந்து தன்னுடைய ஜீவனில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முழுமையை அடையணும். இன்டெக்ராலிட்டின்னு என்ன அர்த்தம்? வெறும் மனம் மாத்திரம் வளர்ந்திருந்தால் பத்தாது, பிராணமயம் மாத்திரம் வளர்ந்திருந்தால் பத்தாது, உடல் மாத்திரம் வளர்ந்திருந்தால் பத்தாது. ஜீவனுடைய ஒட்டுமொத்த அமைப்பும் முழுமையாக ஒருங்கிணைந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வளர்ச்சி அடையணும். இதுதான் இன்டெக்ராலிட்டி. அப்புறம் இதை மாத்திரம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டால் பத்தாது. ஹிஸ் இம்பல்ஸ் ஆஃப் செல்ஃப் எக்ஸீடிங். ஒவ்வொரு மனிதனும் தன்னை கடந்து செல்ல விரும்புகின்றான். எவையெல்லாம் தன்னை கட்டுப்படுத்துகின்றனவோ அவைகளை ஒவ்வொரு மனிதனும் கடந்து செல்ல விரும்புகின்றான். இல்லையா? எல்லாருமே வந்து அந்த மனம் சார்ந்த எல்லைகள், உடல் சார்ந்த எல்லைகள் எதெல்லாம் வந்து நம்மை கட்டுப்படுத்துகின்றதோ அவைகளை நாம் வெல்ல விரும்புகின்றோம். இஸ் இம்பல்ஸ் ஆஃப் செல்ஃப் எக்ஸீடிங். ஸோ ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வினுடைய இலக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ரெண்டு விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறார். ஒன்று, ஒரு மனிதனுடைய ஜீவனினுடைய ஒரு முழுமை, இன்டெக்ராலிட்டி. இரண்டாவது, அவன் தன்னை கடந்து செல்லுதல், தான் இருக்க நிலையிலிருந்து அந்த எல்லைகளை கடந்து மேலே செல்லுதல். ஹிஸ் இம்பல்ஸ் ஆஃப் செல்ஃப் எக்ஸீடிங். இந்த ரெண்டு ஃபேக்டரை வந்து நம்ம வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு, ஒரு சரியான ஒரு இலக்கு, ஒரு சொசைட்டின்னு எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஒரு சரியான விதி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு ஃபேக்டரை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். நம்ம இதோட இந்த ஃபர்ஸ்ட் 2 paragraphs முடியுது. அடுத்த பேராகிராஃப்ஸ் அடுத்த செஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வேறு ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும்னா பகிர்ந்து கொள்ளலாம். அதர்வைஸ் we can close.